ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. சொல்லுமா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இங்கே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன் என்று ஒன்னாடுவேன். நீ வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஒன்னாட்டு ஒன்னு. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு 21 நாள் உபவாசத்தில் எடுக்கும் பொழுது, கிறிஸ்மஸ் நியூ இயர் நெருங்கிறதே, நிறைய தேவைகள் இருக்கிறதே அப்படின்போது இந்த பாடல் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. என்னதான் செய்யணும் ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, நான் உமக்காக சாட்சியாக வாழ்ந்து காட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லி பாடும் பொழுது என்னை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வடிந்தது. இன்னைக்கு கூட வாகனத்தில் போகும்போது என் பிள்ளையை அழைத்து கொண்டு வரும்போது அந்த பாடலை பாடினே போனேன். என்னை அறியாமல் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. என் தகப்பன் நம்மை பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீ மறைமுகமாக அழிந்து கொண்டு இருக்கலாம். நான் பக்தருக்காக வாழுவேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக வாழ்வேன். இந்த ஒரு வரியை மட்டும் பாடலாமா? ஹல்லேலூயா. என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லுங்க, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. முச்செடி பக்தன் மோசேவுக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் திட்டம் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? முச்செடி பக்தன் மோசேவுக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் திட்டம் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காத்திருக்கும் அடியனுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் அடியனுக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? பதில் ஒன்றுமே இல்லையா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. கேட்கமா எல்லாம் சேர்ந்துடாமே? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இவனே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சேர்ந்து விளையாடுகிறார். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
நீ இயேசுக்காக வாழணும். மனுஷனுக்காகவா தேவனுக்காகவா? யூ ஆர் டிசைட். நீ தான் முடிவு பண்ணணும். கர்த்தர் அழைத்தவர் கலப்பின் மேல் கை வைக்காமல் திரும்பி பார்க்காமல் வர சொல்ல. பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், அவையெல்லாம் தற்காலிகமானவைகள். என் இயேசு நிரந்தரமானவன். எத்தனை பேர் கையை தட்டி கர்த்தரை அந்தவரே என்னை மறைத்து உங்களுக்கு ஏற்ற வார்த்தை எனக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஒரு அல்லையா சொல்லுவோமே. ஏன்னா அரை மணி நேரம் தான் இருக்கு. அவர் ஒரு 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. சரி, இருந்தாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறேன். இதனுடைய தலைப்பு மூலை வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நிறைய வசனத்தில் இதுபடி சொல்கிறேன். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 44வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கத்தை சொல்லுவா. 400 எடுத்தவங்க 457வது பக்கம். 457. சரி, நான் இதை நிறைய சொன்னேன்னாக்கா ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஒவ்வொன்றும் ஒரு 5-5 நிமிஷம். அதாவது ஆகாப் கீழே போய் எது எலியா சொல்லுகிறார்? உள்ளங்கை அளவு மேகம். சொல்லுங்க. சிறிய அடையாளம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க. சிறிய அடையாளம், அந்த சின்னதுல தான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். நான் இப்படி சொல்றேன், சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய மாற்றம். இப்போ நம்ம இந்த 2025 முடிக்க போற 12ஆம் மாசத்துல இன்னைக்கு எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு இந்த வருஷத்தை முடிக்க? 13 நாளுக்கா? அது கிறிஸ்துமஸ்மா. கிறிஸ்துமஸ்ல கெயின்ல இருக்காங்க. ஓகே, 18 நாள் இருக்கு. கிறிஸ்துமஸ் வர சொன்னது 12 நாளா? 13 நாள் இருக்கு. ஏன்னா நெருங்க நமக்கு என்ன செய்யும்? மனசெல்லாம் அடிச்சுக்கோ. ஐயோ. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு குடும்பத்தை குறித்து பாரம், எங்களுக்கு பல குடும்பத்தை குறித்து பாரம். ஆமீன் சொல்லுங்களேன். கண்ணு முன்னாக்கா கான்ட்ரு அடிக்கணும், வாக்குத்தத்தம் போடணும், ஆனால் அது ட்ரெஸ் எடுக்கணும், கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு கேக் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், சபையை ரெடி பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், இப்படி நிறைய ஒருத்தரை திருப்திப்படுத்த முடியாது, மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியாது, இப்படி அநேகப்படுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என் தேவன் சின்ன உள்ளங்கை அளவு மேகத்தை கொடுத்தா அதுல பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு சிறிய மாற்றம் உங்களுக்குள் வந்தால் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஒரு மரம் சிறிய விதை தான். என்னது? ஒரு சின்ன விதை தான். அந்த பூமியில அதை விதைத்த உடனே அது என்ன வருது? பெரிதாய் மாறி மரமாய் மாறி அதுல எத்தனை வருகிறது? கனிகள். நிறைய கனிவு, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாத கனிகள். ஆனா எதுக்குள்ள இருக்கு? ஒரு சின்ன விதைக்குள்ள. ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ சின்ன ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள, ஒருவேளை உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த சின்ன காரியம் தான், இன்னைக்கு அதை ரிமூவ் பண்ணி வெளியெடுத்து போடுங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருகுது, எனக்கு ட்ரெஸ் எடுக்கல, என் பிள்ளைகள் எடுக்கல, பலகாரத்தை கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் கொடுக்கணும், அக்கத்து வீட்டில் கொடுக்கணும், இதெல்லாம் நினைப்பீங்க. இதுவல்ல கிறிஸ்மஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவைதான், ஆனால் அதை விட மேலானது, என் தேவன் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை விரும்பி பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எல்லாமே கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும். புதிய ஆடை உடுத்தாமே கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஆரம்பத்தில் இந்த கிறிஸ்துமஸ் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு குறைஞ்சது ஒரு 7 ட்ரெஸ்ஸாவது எடுத்துருவேன் மேக்சிமம். கிறிஸ்துமஸுக்கு காலையில் ஒன்று போனோம், மதியானம் அப்படிலாம் போனோம். ஆனால் எப்போ நான் பாஸ்டராக மாறினோ ஒரு வாட்டி புது ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு போய் எடுத்தேன். கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கலாம். உங்கள் பைபிள்லாம் வச்சுருங்க, நான் பாருங்கள் சொல்கிறத. நீங்கள் வீட்டில் போய் அந்த 18, 17 படிக்கணும். அப்போது ஒருவரை பார்த்தேன், ஒருத்தர் பழைய ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்தாங்க. அவங்கள பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒரு புது ட்ரெஸ் கூட கிடைக்கல ஐயா. இல்லையான்னு சொன்னாங்க. அப்போது நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரோ மேக்சிமம் நம்ம பழைய ட்ரெஸ்ஸை தான் போடணும், புது ட்ரெஸ் போட முடியாது. நல்ல ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம இடர்லாம் இருக்கணும், அதுக்காக நீங்கள் போடாமல் இருக்குன்னு சொல்லலை. நல்லா உடுத்துங்க. ஆனால் மற்றவர்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை ஒரு 2 பேருக்காவது நம்ம என்ன செய்யலாம்? சபையோடு இணைந்து செயல்படலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம தனிப்பட்ட வேலை செஞ்சால் சரியா இருக்காது. சபையோடு இணைந்து, ஊழியரோடு இணைந்து, எங்கள் சபையில் தான் சொல்லுவேன், நம்மளால் முடிஞ்சதை ஊழியரை செஞ்சு நல்லா முடிஞ்ச ஒன்று மறைமுகமாய்
ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப சிறிய ஒரு விதையை கொடுக்கும்போது ஆண்டவர் சில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த சிறிய விதையில வைத்திருக்கிறார். அதனால உங்களுக்குள்ள ஒரு சிறிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அருமையானவர்களே, இந்த ஆகாப் என்ற மனுஷன் ராஜா இருக்கும்போது அவன் யார் என்று சொன்னா இஸ்ரவேலுக்கெல்லாம் தலைவன் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா எலியா 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 3 வருஷம் 6 மாதம் பனியும் மழையும் பெய்யக்கூடாது, பெய்யல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ போய் உன்னை அவனுக்கு வெளிப்படுத்து சொல்லி இவன் போகிறான். போகும் பொழுது அங்கே சொல்லுகிறான், நீதானா எலியா? அவன் சொல்றான், எங்களை இதனால தான் உனக்கு வறட்சியா? நீ சொன்ன வார்த்தையினால. அவன் சொல்றான், என்னால் அல்ல, நீங்கள் செய்த பாவம் தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா? தேவனை மறந்து மனுஷனால் உருவாக்கப்பட்டதை கடவுள் என்று ஓடினார்கள். அதையே அவர்கள் அதிகமாய் செய்தார்கள். ஆகையினால வறட்சிகளும் அந்த பஞ்சங்களும் வந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். நாம் தேவனை விட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல். அல்லேலூயா. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு ஆராதனை? 6ல இருந்து 9, அப்புறம் 9 உண்டு. எத்தனை பேர் நம்ம 6 மணிக்கு ஆராதனா 5:50 இங்க உள்ள இருக்கிறோம்? ஒரு கை தான் தூக்குது, 2 கை 3 கை இல்ல, பாதி அப்படியா? பிரியமானவர்களே கவனிங்கள், நான் சாட்சியா சொல்ல முடியும், சவாலாவும் சொல்ல முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபை எப்பனா ஒரு நாள் மிஸ் ஆகும் இல்ல, ஆனா இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை 99% நேரத்தை நான் ஃபாலோ பண்ணி கரெக்டா நான் விசுவாசியா இருக்கும்போது சென்றிருக்கிறேன். எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சபைக்கும் எங்களுக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு 10-12 கிலோமீட்டர் நம்மள தடிக்கு விழுந்தா இருப்போம் இல்லை, ஆனால் பக்கத்தில் தானே இல்லை. யாருடைய ஆண்டவரை கனப்படுத்தும் போது அவர் சொன்னாரு, நான் உன்னை கனப்படுத்துவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ தேவனை மறந்து விட்டு தேவனை விட்டுட்டு உலகத்தின் காரியங்களுக்கு கொடுத்திருக்கும் போது பஞ்சம் வந்தது. அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு செய்ய வேண்டியது செய்யாமல் மற்றது நம்ம கொடுக்கும் பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிடுவாங்க. சில பேர் திருவிழா நேரத்தில் வருவாங்க, புரியுதுங்களா? அப்படிலாம் இருப்பாங்க. பண்டிகை கிறிஸ்தவர், பாரம்பரிய கிறிஸ்தவர், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர். இப்போ கிறிஸ்துமஸ் பாருங்க, இந்த இடம் போதாது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யும், ஜனங்கள் வந்துடுவாங்க, புதுசாக வருவாங்க, அப்போதான் வருவாங்க, இப்படியெல்லாம் மாற்றுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும், நமக்குள்ளே மாற்றம் வரவில்லை என்றால் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெறவே முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? சொல்லுங்க. சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி பார்த்தேன். நான் எப்போ ஜெபம் பண்ணி நண்டரே இந்த வார்த்தையை செய்யலாமா? அவர் சொன்ன சாட்சியும் இந்த செய்தியும் ஒத்து போகுது. அப்போ தேவன் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்? மிகவும் கொடிய பஞ்சம். 3 வருடம் 6 மாத பஞ்சம். அந்த இடத்துல வந்து எலியா என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, மழை உன்னை தடுத்து விடும். மழை ஒன்றும் வரல, அடையாளமும் இல்லை. அவர் பேசுற வார்த்தையை பாருங்க. நம்ம பேசுற வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, நான் பேசுற வார்த்தையில என்ன இருக்கு? நம்ம நிறைய வல்லமை இல்லை, என்ன இறந்து என்ன செய்யறோம்? பிரச்சனை வரும்போது என்ன பேசுறோம்? எதை பேசுறோம்? பிரச்சனை தான் பேசுறோம். ஏன் தான் எனக்கு இந்த வியாதி வருதோ, ஏன் தான் என்ன ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரோ, எனக்கு கடன் தொல்லை, என்னை யாருமே என்னை மதிக்கல, நான் எவ்வளோ சம்பாரிச்சு உழைச்சி கொடுத்தேன், என்னை இப்போ ஒரு கந்தையை போல தூக்கி போட்டுட்டாங்க, இப்படின்னு நிறைய புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன், பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி ஓடினால், தேவனை மட்டும் சார்ந்து வாழ்ந்தால் உங்களை அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனை நேற்று தினத்தில் 2 பிள்ளைகளை, அதை நான் பெரியப்பா உங்களுக்கு 2 பேரை பார்த்தீங்கன்னா பேசினேன். ஒருத்தன் என்ன சொல்கிறான், பிதா தான் கடவுள்னு சொல்கிறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். 2 பேரும் யாருன்னா 2 பேரும் ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க. ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். நான் நடுவில் நான் பெரியப்பா நான் மாற்றிக்கினேன். 1.5 மணி நேரம் ஒருத்தன் சொல்கிறான், அதில் ஒருத்தன் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்கிறான். இப்படி வாக்குவாத நேரத்தில் பிரியமானவர்களே இப்படிப்பட்டவங்களுக்கு. ஆனால் கொஞ்ச நாளை பொறுத்து கண்டுபிடிச்சேன், இவனுக்கு எப்பவுமே நம்மளை கண்டா தலைகுணம் இது பண்ண என்ன விஷயம்னு பார்த்தா தெரிஞ்சுது, ஒவ்வொருத்தரும் 2 ஆளாக இருக்கலாம். எப்படி இருக்கா? 2 ஆள் என்ன ஐயா? சத்தமாக சொல்லுங்களேன், கேட்கலையா? ஒவ்வொருத்தரும் 2 மனுஷனாக இருக்கான். 2 மனுஷனா உங்களுக்கு தெரியுமே. ஒருத்தரும் நானே சொல்லிடுறேன், ஃபுல்லாக வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. என்ன பண்ணிடுறானுங்க?
அவன் கேள்வி இப்படி கேட்குறான். எடுக்க நான் சொன்னேன், நீ இந்த கண்ணாடியை போட்டுக்கிற. என்ன கண்ணாடி? அவன் சொல்கிறான், இந்த இவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்க இவங்க தப்பு செஞ்சான். நான் சொன்னேன், இதெல்லாம் நீ செய்யக்கூடாதான் எழுதி வச்சுக்கிறார். இல்லை, எதுக்கு அதை எழுதி வச்சுக்கிறாரு? அல்லேலூயா, ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இப்பெல்லாம் சொல்லி முடிச்சு, சரி இவங்க ஏறாது. நான் சொன்னேன், நீங்கள் தெளிவாகி சபைக்கு வாங்க, 2 பேரும் பேசிக்கலான்ட்டேன். பிரியமானவர்களே, கவனியுங்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் மனுஷனுக்கு நம்ம செலுத்தக்கூடாதுங்க. இங்க பாருங்கள், எலியா போய் சொல்லுகிறான், இந்த வறட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா ஆகாபாய்க்கு ராஜா நீங்க தான். அல்லேலூயா. அவன் சொல்ல, பாகால் என்ற தீர்க்கதரிசியை கூண்டு வாங்க, அவங்க பலி செலுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம போல அந்த சப்ஜெக்ட். நமக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், உள்ளங்கை அளவு மேகம். ஒரு சின்ன அடையாளம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? அல்லேலூயா. அந்த சின்ன அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தானா அதை நீங்க என்ன செய்யுங்க? திரும்ப திரும்ப பேசுங்க. என்ன பேசுங்க? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும், இந்த வார்த்தையின்படி என்னை செயல்படுத்தும் அப்படி வசனத்தை பேசுங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு வழி திறக்கும், அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று முந்தினத்து ஊழியர் கொடுகை நடந்தது. பாஸ்டருக்கு நான் நன்றி தான் சொல்லணும். அவர் தான் கடைசி நேரத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா பொருட்களும் மேலே மொட்டை மாடி மேலே நடத்திருந்தோம், இறக்குனாரு. அவருக்கும் பலவீனம், எனக்கும் கஷ்டம், ஆள் இல்லை. ஜோம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே இதெல்லாம் எப்படி தான் இறக்க போகிற, மழை வேறு வரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், வேக வேகமாய் அதெல்லாம் அவரால் முடிஞ்ச செஞ்சு இறக்கிட்டு கீழே மணி 11:15 ஆகிடுச்சு. அப்போவே பாருங்கள், ஏற்ற வேலையில் யாரையும் கொண்டு எப்படியும் நம்முடைய தேவைகளை சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ பிரச்சனையோடு இருக்கலாம், உன் பிரச்சனையை பேசாத, இயேசுடைய வார்த்தையை பேசு. இங்க எலியா அவன் சொல்லுகிறான், அந்த பாகால் தீர்க்கதரிசிலாம் அழிச்சிட்டாங்க. அப்புறமா சொல்றான், மேகம் வந்து உன்னை, மழை வந்து உன்னை தரித்து விடாதபடிக்கு. அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது, அதே வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். என்னது? இன்னும் மழையை வரல, உள்ளங்கை மேகமும் வரல. ஆனா எலியான்ற தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? பெருமழை இரைச்சல் கேட்கிற. எந்த சூழ்நிலையில? 3 வருஷம் பஞ்சம், பனியும் மழையும் பெய்யல. எப்படி இருக்கு அப்ப கொஞ்சம் பாருங்க, எவ்வளவுப்பட்ட ஒரு வறட்சி. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய வறட்சி இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிதானே? என் பிரச்சனையை சொன்னாக்கா நீங்க குழம்பிடுவீங்க. என்னது? என் பிரச்சனை சொன்னா ஐயோ ஐயோ நம்ம என்ன அப்படியா? நீங்க பரிதாபப்படுறதுக்காக நான் சொல்லலை, நீங்க ஜெபிக்கணும் தான் சொல்றோம். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என் தேவன் என்னை நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? ஏன்னா இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, நீங்க கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியே குறைஞ்சது ஒரு 60,000 ரூபாய் தேவை இருக்கு. எவ்வளவுக்குது? இன்னும் எத்தனை நாள் இருக்குது கிறிஸ்துமஸுக்கு? அம்மா தான் கரெக்டாக சொன்னாங்க. எத்தனை நாள் இருக்கு? 13 நாள் இருக்குது. இந்த 13 நாளுக்குள்ள ஒரு 60,000 ரூபாய் தேவை. யார் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது, எங்கேருந்து வரணும்னு தெரியாது. ஆனால் அவர் ஏற்ற வேலை மழையை கொடுப்பார். அது சின்ன அடையாளம் தான். தட் ஸ்மால், சின்னதாக தான் இருக்கும். உள்ளங்கை அளவு மேகனா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாச வார்த்தையை பாருங்க. நீ ரதத்தை பூட்டி கடந்து போய்விடு, மழை உன்னை தடுத்து விடும். முதல்ல சொல்றான், மழையின் பேர் இரைச்சலை நான் கேட்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அதுல இருந்து அர்த்தம்னா தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். தேவன் நம்மோடு. இது வரைக்கும் யாருன்னா உங்க ஆண்டவருடைய குரலை கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? ஐயா சொன்ன சாட்சி நிறைய குரலை கேட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சின்னதாக ஒரு ஞாபகம், நான் ப்ரிப்பேர் ஆகி வரல. நான் என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேலூர் சிறையில் படுத்துனுக்கிறேன். எல்லாம் வாழ்க்கை வாலி போயதில் எல்லாரும் வேதனையாக கடினமாக படிச்சுன்னுக்கிறேன். அப்போது ஜன்னல்லேருந்து என் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்றாங்க. நான் முழிச்சு பார்த்தா எல்லாரும் தூங்கி நிற்கிறாங்க. நான் அங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் வந்து எட்டி பார்க்குறேன், யாருமே இல்லை. யாரா இந்த நைட்டில் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றேன்? அல்லேலூயா. ஏதோ பிசாசு நம்மளை திறந்து வந்துச்சு. என்னது? ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் வந்து குழந்தை ரொம்ப 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 ஸ்மால். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வரேன். டெய்லி வந்து பெயர் சொல்லி அழைக்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனுஷனை போல கிட்டே வந்து தட்டி எழுப்புவார்.
எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றான், பேர் இறைச்சியின் சத்தத்தை நான் கேட்கிறேன். அப்போ காதை உண்டாக்கினார், உங்க ஜபத்தை எல்லாம் அவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஜபத்தை கேட்பது மட்டுமல்ல, அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை செய்யும் வரை நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நான் செய்திலாம் சொல்ல, நம்ம சும்மா அப்படியே ஒரு காவு மாரி கொடுத்த நிறைய வசனங்களை சொல்லலாம், அதெல்லாம் இல்லை. நான் நேரம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான். அப்போ அவர் சொல்றது மட்டுமல்ல, அதற்கு நேராக நம்ம நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ அவன் சத்தத்தை கேட்டான். இரண்டாவது அவன் சொல்லுகிறான் பேசுகிற வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? நம்ம ஆண்டவர் தட்டி எழுப்பியார் பேசுறாருங்க, நம்ம என்ன வார்த்தை பேசுறோம்? 13 நாள் தான் இருக்கு கிறிஸ்துமஸுக்கு, இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸும் எடுக்கல. அவங்க பண்டிகைக்கு நம்மளுக்கு பலகாரம்லாம் சுட்டு கொடுத்துட்டாங்க. நானும் ஒரு 1000 ரூபாய்க்கு சுட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேக் வாங்கி கட் பண்ணி கொடுக்கணும், இல்லை பிரியாணி ஆக்கணும், அதானே ஸ்பெஷல். அல்லேலூயா. இதெல்லாம் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என் பிள்ளை வந்து, அப்பா கிறிஸ்மஸ் வந்துச்சு, ட்ரெஸ் எடுத்து கொடு, சாக்லேட் வாங்கி கொடு, பிரியாணி கொடு, என்ன கேட்குதா? என் பிள்ளை வந்து கேட்குமா? அதுக்கு தெரியும். நான் தான் இங்கே அவசரப்பட்டுக்கிறேன். ஐயோ பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமே. எங்கள் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், கவனிக்கிறீங்களா? பாசம் ரொம்ப டவுட்டாக எடுக்கிறீங்க பொழுது. நான் முதல்ல சொன்னேன், ஏம்மா போய் 2 ஒயிட் ஜாக்கெட்டு எடுத்து முதல் தைச்சி கொடுத்துரு. என்னதே என்னதே சொல்லுங்களேன். ஏன் நெருக்கத்தில் போய் எடுத்து கொடுத்தா தைக்க முடியாது, அதனால ஏதோ நீ வாங்கி அதை எடுத்துரு. நான் சொன்னேன், என்னம்மா 2x2வா? என்ன கரெக்டா? கரெக்டா இல்லையா? வேற என்ன குவாலிட்டி நல்லா இருந்தால் சொல்லுங்க, ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்ன பாஸ் இதெல்லாம் தெரியுமா? ஆமாம். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? என்ன பிரதர் ஏதோ பார்க்கறத பார்த்தா ஒரு முறைச்சி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. என் ஒய்ஃபு நான் ட்ரெஸ் எடுப்பேங்க, 44 42 சைஸு, பாவாடை சைஸ் சொல்கிறேங்க, எடுத்துதேன். நம்மள ஒரு குடும்பம். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் எங்கள் சகோதர சகோதரிகள். ஜஸ்ட் நல்லா புரியுங்க, நான் அவங்கள கூல் பண்ணிட்டேன்னா நான் ஃப்ரீடம் ஆகிடுவேன். என்ன ஐயா சொல்கிறீங்க? உண்மை தானே ஐயா? சகோதரி நீங்கள் கூல் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே இருக்கு நான் சொல்கிறேன், தகப்பன்மார் போல இருக்கணும்னா சகோதரியை கூல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் தான் சொன்னேன், ஒரு பிட்டு ஒன்று போட்டேன், 1000 ரூபாய் நீ வச்சுக்கோ, எடுத்துக்கோ, பின்னாலே 15000 ரூபாய் செலவு இருக்குதுல்ல. என்னது? அவங்க தானே வரணும். சின்னதை போடுற, பெரிய மீனை பிடிக்கிறேன். நல்லா இல்லையா? கண்டையை போட்டு வர்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. சின்ன கை அடையாளம். அவங்களுக்கு அவங்க நான் இருக்கட்டேங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட் வா வழிக்கு. என்ன பண்ணலாம்? எவ்வளோ இருக்கும் கையில்? இவ்வளோ காசு இது இரு, நான் போய் 6 மணி 7 மணிக்கு நம்ம கடைக்கு போகிறோம். இன்னைக்கு போனோம், டைம் ஆகிடுங்க. நைட்டில் போனாக்கா ட்ரெஸ் எடுக்க முடியும், ஏமாந்துடும். சரியா? என்ன பாஸ்டர் இதெல்லாம் எப்படி பாஸ்டர்? இத்தனை வருஷம் தானே குப்பை கட்டுனுக்கிறேன் உங்களை, இல்லை புரியுதா? அதனால் எப்படியாவது என் தேவன் வெட்கப்படாம தலை நிமிர செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுங்களேன். நீங்க குடும்பத்தை கட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னா சபையை ஈஸியா நடத்தலாங்க. நீங்க ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஜெயிச்சிடலாங்க. ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுத்தி பாருங்க. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரர் சொல்லும் போது பாஸ்டர் மட்டுமல்ல, தேவனும் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்ற வார்த்தையை தான் நாங்க பேசியிருக்கோம். நாங்க ஏதோ ஒரு கட்டுக்கதையை பேசல. கவனிக்கிறீங்களா? அப்போ உள்ளங்கையிலும் மேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னால், நீ உள்ளங்கை அளவுக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கனா உனக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். இதுதான் நான் சொல்ற பாயிண்ட், வேற ஒண்ணும் கிடையாது. உனக்குள்ளே மாற்றம் வந்துச்சுன்னா தேவன் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். என்ன மாற்றம்? அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் சொன்னாங்க, ஆண்டவர் சொல்றார், நீ போய் சொல்ற, பாஸ்டர் நம்மளை பார்த்து நம்மள தான் சொல்றாரு. இல்ல, அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உண்மையா விதைக்கல, நம்மள தான் சொல்றாரு பொழுது. இல்ல, நீ ஆசீர்வாதம் தான் நாங்க சொல்லுகிறோம். ஒரு சபை விசுவாசி சொல்லிச்சு, நான் கொடுக்கிற காணிக்கையில தான், நான் கொடுக்கிற தசமாகத்தான் இவர் வாடகை கட்டுறாரு.
என்ன உங்களெல்லாம் சொல்ல கவனிக்கிறீங்களா? ஆனால் பாஸ்டர் வாடகை இல்லாமல் இருக்கு. ஆனால் அவருக்கு வேறு பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு வேறு பிரச்சனை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஊழியக்காருடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறீர்களோ, ஊழியக்காருக்கு தோள் கொடுக்கிறீர்களோ? என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். உங்கள் வீடு கட்டப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, அந்த உணர்வு, அந்த பாரம் இருந்தால் உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ உள்ளங்கையில் ஒரு மேகம், ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு பெரிய பிளெஸிங்கை கொண்டு வரும். அப்போ உள்ளத்தில் இந்த மாற்றம் நமக்கு வரணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை விட்டுருங்க. இந்த 2026 வர கிறிஸ்மஸ் உங்களுக்கு நியூ இயர் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றால், உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்ததுன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், நான் ஆண்டவருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல அவன் தேவன் சத்தத்தை கேட்டான். இரண்டாவது அவன் பேசினான், தேவனுடைய வார்த்தையை பேசினான். என்ன பேசினா? பெருமழை இரைச்சல் கேட்ட, நீ ரதத்தை பூட்டி கடந்து போய்விடு, மழை உன்னை தடுத்து விடும். அல்லேலூயா. அதுக்கு அப்புறமா தான் போய் முட்டி போட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். 7 முறை ஜெபம் பண்றான். என்ன முறை? 7 முறை ஜெபம் பண்ணல. வேலைக்காரனை அனுப்பிச்சு பார்க்க சொல்றான். ஒரு முறை போய் பார்த்தான், ஃபெயிலர், வரல. அதுல என்ன அர்த்தம்னா விடாத விசுவாசம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் தேவன் பொய் சொல்ல வர அல்ல, உண்மையை சொல்லுகிறவர். அல்லேலூயா. அவர் சொன்னா நடக்கும். அப்ப 7வது முறை போய் சொல்றான். அங்க உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இந்த உபவாச முறை, ஃபர்ஸ்ட் நாள் உபவாச முறை போறங்க, இந்த உள்ளங்கை அளவு மேகம். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா இன்னைக்கு கேளுங்க, எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவர், என்னோட பேசுங்க ஆண்டவர். ஒரே ஒரு கீ. அல்லேலூயா. ஒரே ஒரு தேவன் நமக்காக இந்த பூமியில வந்தார். அவர் வந்ததுனால நமக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மளை பிழைத்திருன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாட்டினது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அல்லேலூயா. நானும் வாலிப வயதுல தற்கொலையை நோக்கி நினைவு பண்ணுகிறேன். எப்படி சாவலாம்? என்னது என்ன சொல்லியிருந்தேன்? போய் கடலில் போய் பக்கத்தில், எங்கள் பக்கத்தில் கடல் இல்லை, கடலில் போய் குதிச்சிடலாம். குதிச்சா என்ன ஆகும்? உடம்பு ஊதும், வெடிக்கும். இது வேணாம், ரிஜெக்டட். சரி, நம்ம தூக்க மாட்டிக்கலாம். எனக்கு வந்தது வாலிப வயசில். தூக்க மாட்டாக்கா ஐயோ கழுத்து இருக்க, நாக்கெல்லாம் தோணும், அதுவும் வேணாம், ரிஜெக்டட். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, நம்ம இதான் செய்யலாம், ஒரு பாய்சன் குடிச்சிடலாம். எப்படிப்பட்ட பாய்சன் குடிச்சு எதனா ஒன்று ஆச்சுன்னா அங்கே என்ன போவான்? டீப்பில் மூக்கெல்லாம் போடுவான். உண்மைதானே? அதனால ஒன்றுக்கார ஒரு 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 மிக விளைவு, அதாவது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகையெல்லாம் செய்வாங்க, அதை உருக்கி அதை க்ளீன் பண்ணுறது. அது சாப்பிட்ட உடனே கழுத்தா, இதுதான் பெஸ்ட்டு. அது ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா எங்கள் தம்பி அந்த வேலை செய்கிறதுனால அது ஆசிரியர் கிடையாது, அது வேறு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு பேர் தெரில. அதை செய்யலான்ற எண்ணம் ஓடினே இருக்குது. என்னது? சாகணும், தற்கொலை பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கை இருந்து போச்சு, வாலிப வயதிலெல்லாம் மாய்ச்சி, அவ்வளோதான், நம்ம இனிமேல் அது. ஆனால் அந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னை தடுத்து என்னோடு பேசினார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது. அன்றைக்கு ஒரு தீர்மானத்தில் ஒரு மாற்றம் எடுத்து, அல்லேலூயா, அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஒரு டிசைட் பண்ண, வாழ்ந்தால் என் கர்த்தருக்காய் வாழுவேன். அல்லேலூயா. அவர்களை சொன்ன, ஆண்டவரே என்ன நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா நான் போற இடமெல்லாம் உண்மை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம சொல்றோமா? இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 5 பேரை பிடிச்சிக்கிங்க, மற்ற சபைக்கு போறது நம்மளுக்கு வேணாம். என்னது? புதிய ஆத்மாக்களை பிடிச்சி ஒரு 2 விசுவாசியை கொண்டு வருவேன். ஆண்டவரே எனக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த சின்ன மாற்றம் என் தேவனை கண்டுகொள்ள ஆசீர்வாதத்தை பெற நகர்த்துற உண்மைனா இதை மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன். ஆண்டவரே எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை, சிறிய தீர்மானம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போறீங்க? அவ்வளோதான். நான் ஏன்னா வசனத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் குழம்பிடுவீங்க. புரியுதுங்களா? சுருக்கி ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் காலையில் உங்களை பேசியிருக்கேன். ஏன்னா டைமோட பிடிச்சா தான் நீங்கள் 2 நாள் வருவீங்க, இல்லைன்னா என்ன போய் பின்னாடி திட்டுவீங்க. அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன்.
இது நிறைய வசனங்க, இது நிறைய வசனங்கள் சொல்லலாம். அதெல்லாம் சொல்ல நீங்கள் 16, 17 அந்த அதிகாரத்தெல்லாம் படித்து பாருங்களேன். அவங்க செய்த பாவத்தினால வந்த விரக்திகள், எலியா எப்படி செயல்பட்டார், நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அவர் குரலை கேட்குறா, கேளுங்க, அவர் பேசுவார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாட்சியை பார்த்தோம், தேவன் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் இருக்காரு, அவர் சொன்ன ஜீவனோட சாட்சி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. மரித்தவருக்கு அவரை வாழ வைத்து அழகுபடுத்தியிருக்கார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக என் குடும்பத்தை நான் விட்டு என் தேவன் தான் வேணும் என்று அதை சாக்ரிஃபைஸ் தியாகமாய் வந்து ஒன்றை இழந்தா ஒன்று பெறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எத்தனை பேர் கர்த்தருக்காக இழக்க விரும்புகிறீங்க? எனக்குள்ள இருக்க இந்த தேவையில்லாத தூக்கி போட விரும்புகிறீங்க? ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் பேசுங்க, நான் முடிக்க போகிறேன். ஒரு சிறிய மாற்றம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நீ நினைக்கலாம், இது எப்போ மாறும், இது எப்போ தீரும், நான் என்ன செய்வேன் என்ன நினைக்கிறீங்களா? அவர் மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரோடு பேசுங்க. அப்பா ஹல்லேலூயா, எனக்குள்ள ஏதாவது உமக்கு பிரியமில்லாத என்னை மன்னி ஆண்டவரே, ரத்தத்தினால் என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செய்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செய்கிறார். என்னதானா என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதானா என்ன, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர்
உள்ளங்கை அலுவடையா எனக்கு தாங்கப்பா. எனக்குள்ளே ஒரு மாற்றம், சிறிய மாற்றம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்குள்ளே அந்த மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தாரும். உமக்கு பிரியமில்லாதது ஏதாவது இருந்தால் இன்றைக்கு இந்த மாலை வேளை எனக்கு சுட்டி காட்டுங்க. நான் மாற்றிக்கொள்ள, அதை விட்டு இல்லை, நான் பாஞ்சிக்கிறேன். என்னோடு பேசு ஆண்டவரே, என்னோடு இடைப்பட ஆண்டவரே. சொல்லுங்க, என்னோடு பேசும். அவர் சொல்லுவார், உன் அருகிலே வந்து ஒரு தகப்பன், ஒரு தாயை போல, ஒரு நண்பனை போல உன் அருகிலே வந்து சொல்வார், மகனே மகளே, இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, இதனை விட்டு விடுவாயா, இதனை மாற்றிக்கொள்வாயா, உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன், நீ மாற மாட்டாயா, எவ்வளவு காலம் தான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாய். எலியா பார்த்து சொன்னா, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். எந்த அளவுக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது, 2 படகுல ஒரே டைம்ல நம்ம பயணம் செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே குறைகள் குற்றங்கள் இருந்தால் என்னை தயவாய் மன்னித்து எனக்குள்ள அந்த சிறிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், என்ன சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை விட்டு விடுகிறேன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். மரம் ஆண்டவரே வசனம் சொல்லுதவா, ஆண்டவரே பாவத்தை செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவா. அந்த இரக்கம் எங்க இருக்கிற உண்டாகட்டப்பா. இந்த சபையில ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சபையினுடைய தேவைகளுக்கு ஒரு அற்புத வழி திறக்கட்டும். நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய வேதனைகள் கண்ணீர்களை அறிந்தவரே, உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நன்மையும் கிருபையும் இவர்கள் வாழ்நாளில் தொடரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளில் தொடரும், நன்மையும் கிருபையும் வாழ்நாளில் தொடரும். கர்த்தரை கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டுங்க. நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளில் தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளில் தொடரும். நான் ஆண்டவருக்காக நான் எழும்புவேன், நான் கீழாகாமல் நான் மேலால் மாறுவேன், நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறார், அப்படியே உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.